சுவிட்சர்லாந்தின் ஃப்ராவென்ஃபெல்ட் பகுதியில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவானது. புதன்கிழமை இரவு சுமார் 8:15 அளவில் துர்கவ் மாகாண காவல்துறையினர் தலக்கு ஸ்திராஸ் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேளை சந்தேகத்துக்கிடமாக சென்ற டெலிவரி வேன் ஒன்றை சோதனைக்குட்படுத்தினர். அப்போது அந்த வேனை ஓட்டியிருந்த 22 வயதான போர்த்துகீசிய இளைஞர் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகித்தனர். இதையடுத்து அவருக்கு இரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீர் பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டது. ஆனால் அதிர்ச்சி அங்கேயே முடியவில்லை. விசாரணையில் அந்த இளைஞரிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமையே கிடையாது என்பதும் தெரிய வந்தது. இதனால் தற்போது அவர் மீது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுவிஸில் போக்குவரத்து விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை என்பதால் இவ்வாறான செயல்களுக்கு பெரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கு மேலும் பல செய்திகளையும் பார்வையிட சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை நாடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.